இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சியின் மகிமையின் நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது கடந்த சில நாட்களாக நாம் என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரை வழிநடத்தினார் என்றால் அந்த வழிநடத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய தொழில் ஸ்தாபனங்களிலே இருக்கும் பொழுது, அவர் அதை வழிநடத்தி கொண்டு செல்லும் பொழுது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நேரிடுகிறது என்பதை நம்முடைய வேதத்தின் வழியாக 2 நாட்களாக நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றும் கூட, அதாவது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்முடைய தியானத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியருடைய கையில் என்ன செய்கிறாங்க? அகப்பட்டு கிடக்காங்க. அந்த மீதியானியர்களுக்கு பயந்ததினால இவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய வீடுகளை விட்டு அங்கங்கே மலைகளிலும் குன்றுகளிலும் போய் என்ன செய்கிறாங்க? அடைக்கலம் தேடி உட்கார்ந்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்ல, அங்கே விதைச்சி கோதுமையை என்ன செய்கிறாங்க? விதைச்சி அறுக்கக்கூடிய நேரத்தில் இவங்க விதைக்காங்க. ஆனால் அதை அறுத்து அம்பராத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மீதியானுடைய படைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுது? இவங்களை அடித்து போட்டுட்டு என்ன செஞ்சிருது? இவங்க உருவாக்கி வைத்த, இவர்கள் விதைத்து அறுத்து வைத்த அந்த கோதுமை களஞ்சியங்களெல்லாம் என்ன கொண்டு போகிறதுக்கு வராங்க. உடனே இந்த நேரத்தில் யார் வர்றாரு அப்படின்னா, கிதியோன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வருத்தத்தில் இருக்கிறாரு. யார்? கிதியோன். கர்த்தருடைய தூதன். இவங்க பயந்துட்டு இருக்காங்க. என்னடா, நாம் விதைச்சி நாம் அறுத்து வச்சிருக்கிற நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் கொண்டு போகிறாங்களேன்னு சொல்லி சங்கடத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்கிறாரு கிதியோனை பார்த்து. கிதியோனும் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போது கிதியோன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மீதியானியர்கள்ட்ட இருந்து நாம் இதுவரை அறுத்த இந்த கோதுமையை என்ன செய்யணும்? களஞ்சியத்தில் கொண்டு ஒளிச்சு வச்சிடணும்னு சொல்லி அவர் ஆலைக்கு நேராக அதை போரடிக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறாரு, கர்த்தர் உன்னோடு பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் உடனே இவர் கேட்குறாரு, கிதியோன் திரும்ப அந்த தன்னிடத்தில் சொன்ன அந்த கர்த்தருடைய தூதனிடத்தில் கிதியோன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இந்த பயம் எங்களுக்கு தேவையா? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இந்த மீதியானியர் எங்களுடைய விதைப்பையும் அறுப்பையும் களவாடி கொண்டு போக முடியுமா? நான் உருவாக்கி வைத்த என்னுடைய செல்வ திரட்சியை அவங்க எடுத்துகிட்டு போயிட முடியுமா? அப்படி என்பதாக 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கேட்குறாரு. என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் அப்படின்னு என்ன செய்றாரு? புலம்புறாரு. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அந்த என்ன செய்யக்கூடாது? என்னுடைய கையின் பிரயாசம், நான் விதைத்து அறுத்து வைத்த என்னுடைய கையின் பிரயாசம் புறத்தியானுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது என்கிற அந்த இது யாருக்கு இருந்துச்சு? கிதியோனுக்கு இருந்துச்சு. அதனால தான் கிதியோன் கேட்காரு, நீங்கள் எங்கள் கூட இருந்தால், நீங்கள் எங்களை வழி நடத்திட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கணுமா? நாங்கள் போரடித்து வைத்திருக்கிற எங்களுடைய ஆலையிலே நாங்கள் பாடுபட்டு விதைத்து அறுத்த இந்த கோதுமை மணிகளெல்லாம் அவங்க திருடிட்டு போவாங்களா? அவங்க கொண்டுட்டு போயிட முடியுமா? அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாரு? கேட்குறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ ஒன்றும் இல்லை, நீ வந்து என்ன பண்ணுவான்னா இவங்களை எல்லாத்தையும் என்ன செய்வா? இந்த மீதியானியரையே என்ன செய்வா? மீதியானிட்டிருந்து இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாரை நீ மீட்டுக்கொள்வாய் என்பதாக அவர் கூறுறாரு. கர்த்தர் கூடையே இருந்தாலும், கர்த்தர் நம்மளை வழிநடத்திட்டு வந்தாலும், ஒரு சில நேரங்களில் நமக்கு இப்படி நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடக்கூடாத ஒரு சூழல் வரலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடக்கூடிய சூழலை கர்த்தர் உருவாக்குவார் என்பதை கிதியோனுடைய வாயிலாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதுக்கு பிறகு அந்த மீதியானியருடைய தண்டி இங்கே வரல. இவர் கேட்காரு, கர்த்தாவே நீர் எங்கள் கூட இருந்தால் இதே நேரிடுவானேன் என்று கர்த்தர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் அவரையே அவர்களை மீட்கும் பொருளாக அனுப்பும் பொழுது அந்த காரியம் என்ன ஆகுது? இவர்களுடைய கையின் பிரயாசத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு என்ன செய்கிறாங்க? கடந்து வராங்க. இது மாதிரி தான் படகுல இயேசுனுடைய சீடர்கள் எல்லாரும் போகிறாங்க. அந்த படகுல யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அந்த படகு நகர்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் அந்த படகு இயேசு இருந்த பிறகும் கூட என்ன வருது? அங்கே காற்று இறைகிறது, கடல் கொந்தளிக்கிறது, எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் எப்போ பயம் வரும் தெரியுமா? கர்த்தர் ஏன் கூட இல்லை அப்படிங்கிற
எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் என்ன வரும்? பயம் வரும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டியில்லை, பயப்பட வேண்டியில்லை. அங்கே அவர் இல்லாதது போல ஒரு சூழல் நம்ம நினச்சிக்கிடுவோம். அந்த சந்தர்ப்ப சூழல்களை பார்த்து கர்த்தர் என்னை வழிநடத்தவில்லையோ, கர்த்தர் என் கூட இல்லையோ அப்படின்னு நினச்சிக்குவோம், நாம் நினச்சிக்கிடுவோம். ஆனால் கர்த்தர் அங்கேயே தான் இருக்கிறாரு. நாம் யாரை பார்க்கணுன்னா சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. நம்ம யாரை பார்க்கணும்? நம்மை வழிநடத்தி வருகிற, நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த காற்று என்ன செய்யும்? அமைதலாக இருக்கும், கடல் இறையாது என்கிற அந்த ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி அக்கறைக்கு சேர்க்கக்கூடிய இதில் நம்ம கொண்டு செல்வார் என்று நாம் புரிந்து கொள்வோம். இப்பொழுதும் கூட தலையை தாழ்த்தி நாம் கற்றுக்கொண்ட இந்த தியானத்தின் வழியாக நம்மை தேவனிடத்திலே அர்ப்பணிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த ஒரு சில நாட்களாக கர்த்தர் ஒருவனை வழிநடத்தும் பொழுது அந்த வழிநடத்தப்படும் அந்த பாதை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டே வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அந்த கிதியோன், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று அவர் அங்கலாய்ப்போடு கேட்டபொழுது கர்த்தர் அவரை பயன்படுத்தி அவரை இலக்காக நிறுத்தி அவரை இரட்சனாக்கி ஒரு பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டீர் ஆண்டவரே. அதன் பின்பு அந்த மீதியானவருடைய தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவில்லை என்பதாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அது மட்டுமல்லப்பா ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய சீசர்கள் அந்த படகிலே பயணம் செய்த பொழுது ஆண்டவரே நீர் கூட இருந்தாலும் கூட அவர்கள் பயப்பட்டார்கள். நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிற போது நாங்கள் பயம் கொள்ளாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்காக பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தோடு கூட வெற்றி நடை போட ஆண்டவரே, எனக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பார்த்து கொள்வார், என்னை நடத்துகிற கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்போட்டுக் கொள்வார், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்கிற விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்கும்படிக்காய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. துதி கனமை எல்லா பிதாவாய் தேவன் ஒருவருக்கே உரித்தாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அருமை பிதாவே, ஆமேன்.